ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கைகளை சர்வதேச அளவில் விளக்குவதற்காக அனைத்து கட்சிகள் பிரதிநிதிகள் அடங்கிய 7 குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த குழுக்கள் பல்வேறு நாடுகளுக்கு பயணித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்கி வருகின்றன. அந்த வகையில் திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு ரஷ்ய பயணத்தில் ஈடுபட்டது. இக்குழுவினர் ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி ட்ருடோன்கோ, முன்னாள் பிரதமர் மிக்கேல் பிராட்கோ, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்தது. இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகளின் பின்னணியை விளக்கினர். இந்த சந்திப்புகளுக்கு பிறகு கனிமொழி கூறுகையில், ரஷ்யா எப்போதும் இந்தியாவின் நெருக்கமான நட்பு நாடாகவே இருந்து வருகிறது. இந்த கடுமையான சூழ்நிலையிலும் அவர்கள் எங்களுடன் இருப்பதை நாங்கள் நன்கு உணர்கிறோம். பாகிஸ்தானின் தீவிரவாத ஆதரவு நிலைப்பாடு இந்தியாவுக்கு நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்தியா மேற்கொண்ட தாக்குதல்கள் தீவிரவாத முகாம்கள் மீதுதான் என்பதை ரஷ்யா நன்கு புரிந்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் பாகிஸ்தான் பரப்பும் பொய்யான தகவல்களை சர்வதேச சமூகம் புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம் என்றும், எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கும் இந்தியா தயாராக இல்லை என்றும் அவர் கூறினார். ரஷ்யா தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு உறுதியான ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தது. இந்த குழுவினர் மாஸ்கோவில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் அடுத்த பயணமாக ஸ்லோவேனியாவுக்கு சென்றனர்.